الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களிலே 2024 வருடம் முடிவுக்கு வருகிறது. 2025வது வருடம் தொடங்குகிறது. இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதன் வாயிலாக நாம் இந்த ஜும்மா ஹுத்பாவினுடைய நோக்கத்தை நாம் அடைந்து கொள்வோம். அருமையானவர்களே, கடந்து வந்த பாதை, கடந்து வந்த நாட்கள் நமக்கு எதிர்காலத்தினுடைய நல்வாழ்விற்கு சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம், கடந்த வருடத்தில் நாம் என்ன என்ன செயல்பாடுகளை செய்தோம் என்பதையும், என்ன என்ன அனுபவங்களை, எக்ஸ்பீரியன்ஸ்களை சந்தித்து கொண்டோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு நாளைக்கு பிரயோஜனமாக அமையும். அனுபவம்தான் தலை சிறந்த ஆசான் என்று சொல்லுவார்கள். எனவே கடந்த கால அனுபவங்களை சிந்தித்து பார்ப்பதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை நாம் சரி செய்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று தவறுகள் இருப்பின் அதை நம்மால் திருத்திக் கொள்ள முடிகிறது. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கணம் அங்கு நின்று ஒரு சிறிய இடைவெளி விட்டு அதை அங்கே நின்று நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஹஷ்ரிலே 18வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன், உங்களில் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளுங்கள், மா கத்தமத் லிகதின், நாளைக்காக என்ன நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அல்லது நாளைக்கு எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை செயல்பாடுகளையும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சுய மதிப்பீடு செய்வதை
அல்லாஹு தாலா வலியுறுத்தி இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கணம் நின்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எதை நோக்கி செல்லுகிறது? அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக ஓடுகிறதா? பணம் காசு சம்பாதிக்க வேண்டும், கார் பங்களா போன்ற ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணிக்கின்றதா? அல்லது பதவி பட்டங்கள் குவிக்க வேண்டும், நல்ல பெயர்களை வாங்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, சில பேர் இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே பயணத்திலே போட்டியும் போட்டுக்கொள்கின்றோம், சில நேரங்களில் பொறாமையும் பட்டுக்கொள்கின்றோம். அருமையானவர்களே, ஆனால் உண்மையான வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது என்னவென்றால், நாம் சம்பாதிப்பதாக இருக்கட்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்தஸ்துகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் தேடுவதாக இருக்கட்டும், அந்த பயணம் அல்லாஹ்வினுடைய பாதையில், அல்லாஹ் எதிர்பார்த்த பாதையிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறைக்கும் மாற்றமாக சென்றுவிடக் கூடாது என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை பயணம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அடையக்கூடிய நோக்கமாக இருக்க வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்ததனுடைய நோக்கம் நாளை மறுமையிலே அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களில் கூட்டத்தில் ஆகுவதற்காகவும், மறுமை வாழ்க்கையினுடைய பிரதானமான வெற்றியாகவும், இந்த உலகத்தில் இந்த பூமியில் அவன் ஒரு ஹலீஃபாவாக நம்மை படைத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மற்ற உலக விஷயங்களை தேடினோம் என்று சொன்னால், நம்முடைய அல்டிமேட் கோல் என்பது இறைவனை அடைவதாகத்தான் இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் உலகத்தில் நாம் தேடக்கூடிய அத்துணையும் இறைவனை அடைவதற்குரிய ஒரு உபகரணமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே இதுதான் ஒரு மனிதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. அடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முஹாசபா என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களை மதிப்பீடு, சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். என்ன அது சரியான செயலாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும், சரியான செயலாக இருந்தால் அதை கூட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதும், தவறாக இருப்பின் அதை களைந்து எப்படி இறைவனுக்கு நெருக்கமான அடியானாக ஆற வேண்டும் என்பதையும் நோக்கமாக கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின் கருபத் ஷம்சுஹு. சொல்லுவார்கள், எனக்கு பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ஒரு கவலை என்றால், ஒவ்வொரு நாளும் சூரியன் மேற்கே மறைகின்ற பொழுது எனக்கு வருகின்ற கவலை. என்ன கவலை என்றால், நகஸ ஃபீஹி அஜலி, என்னுடைய காலம் குறைந்து கொண்டு செல்கிறதே, மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதே. ஒலம் யஸ்தது ஃபீஹி அமலி, என்னுடைய அமல்கள் அதிகரிக்கவில்லையே. காலம் குறைகிறதே, மரணம் நெருங்குகிறதே, ஆனால் என்னுடைய அமல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகவில்லையே என்று சூரியன் மறையக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை விட ஒரு உண்மையை சொல்லக்கூடிய கண்ணாடி எதுவும் கிடையாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சுயமாக நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வாவினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறைவனுடனான அந்த தொடர்பு, தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற நல்ல அமல்களை செய்வதில் நம்முடைய இறை நெருக்கம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து நாம் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றுவதிலும், இறைவனுக்குண்டான காரியங்கள் கடமைகளை ஆற்றுவதிலும், இறைவனுடைய அடியார்களுக்கு உள்ள கடமைகளை செய்வதிலும், நம்முடைய குடும்ப உறவினர்கள், நம்மோடு பழகக்கூடியவர்கள், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலும் நாம் எந்த அளவிற்கு இருக்கிறோம்,
சரியாக செய்கிறோமா என்பதை சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தொழிலாளியாக, ஒரு மாணவனாக, ஒரு முதலாளியாக, ஒரு நிர்வாகத்தில் இருப்பவராக, சமுதாயத்தினுடைய தலைவராக, ஒரு தனி மனிதனாக, ஒழுக்க சீலனாக நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, காரணம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது அமானிதமானது. அவன் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் என்பது அமானிதமானது. அதுபோல ஒரு மனிதன் அறிவை தேடுவதிலும் கல்வியை தேடுவதிலும் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். இறைவனுடைய தூதருடைய நபிமொழிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதை விளக்கக்கூடிய விளக்க நூல்களை கொடுத்திருக்கின்றான். இவ்வளவு உபகரணங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருந்தும் மார்க்கத்தின் மீது பற்றில்லாதவர்களாக எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம், தேடுகின்றோம், அந்த தேடலில் முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுவஃபிகுஹு ஃபித்தீன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய விளக்கத்தை, ஆழமான அறிவை வழங்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கல்வியையும் குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையினுடைய அந்த விளக்கங்களை தெரிந்து கொள்வதிலும் நாம் முன்னேற வேண்டும் என்பதை நான் இன்று சொல்லிக் கொள்கின்றேன். அதுபோல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, முக்கியமாக இந்த காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் நாம் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தகப்பனாக, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாக நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி அரவணைத்து ஒரு வழிநடத்தி செல்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மதிப்பீடு செய்ய வேண்டும். எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி போனால் என்ன, இஸ்லாத்தை பின்பற்றினால் என்ன, நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் என்ன கேட்டால் மாடர்ன் ஆகிவிட்டது. இந்த கால இளைஞர்கள், இந்த கால பிள்ளைகள் நாம் சொல்வதை எப்படி கேட்கிறார்கள், கேட்க மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பக்கூடிய எத்தனை குடும்ப தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீட்டு வைபவங்கள், கல்யாண நிகழ்ச்சிகள், வீட்டு நிகழ்வுகளிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை கட்டவிழ்த்து கூட விடக்கூடிய, அதிலே கூடக்கூடிய, அதை பற்றி தடுக்க வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சமான எதிர்ப்பை கூட காட்டாத எத்தனையோ குடும்ப தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் ஒரு நிமிடம் நின்று தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நாளைக்கு இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்பதை புரிந்து அங்கே சிந்தித்து சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்காலத்திற்கான திட்டத்தை நாம் மிக தெளிவாக வகுக்க வேண்டும். கடந்த காலத்தினுடைய படிப்பினை, எதிர்காலத்தினுடைய சரியான ஆக்கப்பூர்வமான திட்டமிடுதல், இவை இரண்டும் சேர்ந்தால் ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு முன்னால் காத்திருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், அறிவுள்ளவன் யார், முட்டாள் பலகீனமானவன் யார் என்று வரையறைத்து சொன்னார்கள். அல் கைசு மன் தான நஃப்ஸஹு, அறிவுள்ளவன், வைஸ் மேன் யார் தெரியுமா, அவன் தன்னை சுய மதிப்பீடு செய்து கொள்வான். வஅமில லிமா பாதல் மவுத், அவன் நாளை மௌத்தானதற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு அவன் இன்றே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவான். வல் ஆஜிசு மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா, இயலாதவன், பலகீனமானவன், முட்டாள், ஃபூலிஷ் யார் தெரியுமா, அவன் தான் மனம் போன மன இச்சையின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு யதமன்னா அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று இருப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது தவறல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் அதை அடைவதற்கு ஒரு கணமாவது நம்முடைய முயற்சியை நாம் முன்னோக்கி செல்வோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் நல்ல தௌஃபீக்கை தருவான். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சுய மதிப்பீடு செய்து இந்த கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை எல்லாம் களைந்து எதிர்காலத்தை வசந்த காலமாக மாற்றுவதற்கு, வல்ல ரஹ்மானுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி